விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டிஆர்பி சார்ந்த ஒரு தகவலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது டிஆர்பி சார்ந்து 2 தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் இருக்குது. ஒன்று டெட்டு தேர்வு, அந்த ரிசல்ட் எப்போது வரும், இன்னொன்று மதிப்பெண் குறைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இருந்ததுனால அது குறைக்கப்படுமா அப்படிங்கிற அந்த கேள்வி ஒன்று இருக்கிறது. அடுத்தது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸுக்கான இதற்கான ரிசல்ட் எப்போ வரும். இந்த 2 தேர்வுக்கான முடிவுகளை சார்ந்த ஒரு விடயமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல 2020 டெட்டு தேர்வு நடத்தினாங்க. இந்த டெட்டு தேர்வுக்கு பலரும் எதிர்பார்க்கக்கூடிய 75 எலிஜிபிள் மதிப்பெண்ணாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வலுத்தவண்ணம் இருக்குது. ஸோ இந்த விடயத்துல தான் இன்னும் ரிசல்ட்டே வராத ஒரு சூழலும் இருக்குது. அப்ப இந்த 75 அப்படிங்கிற போது இதற்கான தகவலை சிஎம் கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ சிஎம் 75 மதிப்பெண் குறைப்பதற்கான ஒரு ஆர்டர் போட்ட உடனே ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய சூழல். ஸோ அப்ப ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ரைட், ரிசல்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பருக்கான ரிசல்ட் வந்துடும். தேர்வு, போட்டி தேர்வு அது நடக்குமா அப்படின்னா இந்த 2026 அந்த ஆனுவல் பிளான நம்ம எல்லாருக்குமே பலவித ஏமாற்றங்களும் இருக்குது. அதே நேரத்துல இது அந்த ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டிக்கான ஒரு தேர்வா மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது. அதுல ஒரு மகிழ்ச்சியான எதிர்பார்த்த ஒரு விடயம் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் அது நடக்க இருக்குது. ஸோ இந்த தேர்வுல வெற்றி பெறக்கூடியவர்கள் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்ப அந்த தேர்வு மார்ச் மாதம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதற்கு முன்பாகவே இந்த தேர்வுக்கான ரிசல்ட், இந்த டெட்டு தேர்வுக்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ அவர்களும் அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதனால அந்த தேர்வுக்கு படிக்கக்கூடிய உறவுகள் உங்களை தயார்படுத்திக்கங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக போறீங்க டெட்டு தேர்வுலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, 75 மதிப்பெண் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ, அவர்களும் இந்த தேர்வுக்கு அடுத்த போட்டி தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இதுல இந்த ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆனுவல் பிளானர்ல எதிர்பார்த்த மற்ற தேர்வுகள் பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், காலேஜ் டிஆர்பியா இருக்கட்டும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா இருக்கட்டும், ஸ்பெஷல் டீச்சரா இருக்கட்டும், இப்படியான ஒவ்வொரு பிஓவா இருக்கட்டும், இப்படியான பல தேர்வுகள் இருக்கு இல்லையா. ஸோ இப்ப தேர்தல் நேரம், அடுத்து மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படக்கூடிய சூழல் வரும்போது, ஏன்னா தேர்தல் முடிந்து யார் ஆட்சிக்கு வர்றாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா யார் ஆட்சிக்கு வந்தால் புதிய மந்திரி சபை அமைக்க போறாங்க இல்லையா, அந்த புதிய மந்திரி சபை அமைக்கப்படும் போது இந்த ஆனுவல் பிளான்லையும் மாற்றம் வரலாம். அதற்கு முன்பாகவே ஏதாவது மாற்றம் வருமானு எதிர்பார்ப்போம். அப்படியே இல்லைனாலும் ஆனுவல் பிளானர் மாற்றம் வரலாம். அதனால தேர்வுக்கு, மற்ற தேர்வுகள் நமக்கான இந்த 2026 தேர்வுகள் இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, மனம் நொந்து இருக்கக்கூடியவங்க தைரியமா உங்களுக்கான தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டு வாங்க. ஸோ நீங்க சுணக்கம் காட்டிட வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே இல்லைனாலும் என்ன, 2027 ரொம்ப நாள் இருக்க போதா, ஸோ இந்த ஒரு வருடம் படிக்கும் 2027 அது பயன்பெற போகுது. ஸோ அதனால தேர்வு ஆனுவல் பிளானர் இப்படி வந்துருச்சுங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஸோ தேர்தல் முடிந்து என்ன வேண்டுமானாலும் மாற்றம் வரலாம் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இந்த தேர்வுக்கான ஆன்சர் கீ எல்லாம் வெளியிட்டாங்க, ஆட்சேபம் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது. ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும், ஏன்னா ரிசல்ட் எப்போ வருதோ அப்போதான் ஃபைனல் ஆன்சர் கீ வரும். ஸோ அது எப்போ அப்படிங்கிற அந்த கேள்விகள் பலரிடத்தும் இருக்கு இல்லையா. ஸோ இதற்கான ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட் எப்போ வரும்னா ஜனவரி 28ஆம் தேதிக்குள் எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 28 அப்படின்னா ஜனவரி மாதத்து இறுதிக்குள்ள எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. அப்ப ரிசல்ட் கூடிய விரைவில் யாரெல்லாம் எலிஜிபிள், ஆனா எலிஜிபிள் கேண்டிடேட் யாருங்கிறது வந்துடும். ரைட்டுங்களா? சரி, அது முடிஞ்சதுக்கு பிறகு இன்டர்வியூ, நேர்காணல். நேர்காணலுக்கு அந்த ரேஷியோ 1:3 1:2ங்கிறது ஒரு ரேஷியோ கணக்கு இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோ கணக்குல யாரா இருக்கலாம் அழைப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது. சோ அதுவும் எதிர்பார்க்கக்கூடிய விடயமா இருக்குது. அது எப்ப வரலாம் அப்படின்னா இந்த ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட், இந்த ரிசல்ட் வந்த உடனே பிப்ரவரி முதல் அந்த 2 வாரத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அந்த நேர்காணலுக்கான அழைப்பு வர வாய்ப்பு இருக்குது. இப்ப நேர்காணல் சொல்லியாச்சு. இந்த நேர்காணலுக்கு அதுக்கு 15 மதிப்பு இல்லையா, அதுல யாரெல்லாம் கலந்துக்குருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பல்கலைக்கழக மண்டலங்கள்ல ஒரு IAS அதிகாரி, அப்புறம் ஒரு துறைசார் வல்லுநர்கள் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறது. சோ நேர்காணல் முடிந்த பிறகு, ஏன்னா அதுக்கு 15 மதிப்பெண் இல்லையா, சோ நேர்காணல் முடிந்த பிறகுதான் அந்த மதிப்பெல்லாம் சேர்த்து கரெக்டான ஷெட்யூல், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ரேஷியோ கணக்கு 1:1.25 அப்படிங்கிற அந்த ரேஷியோ கணக்குல
இல்லையா, அந்த ரேஷியோ படி யாருக்கெல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அழைப்பு அப்படிங்கிறது அடுத்து வரும். அது வந்ததோட அடுத்து கவுன்சிலிங் தான், அடுத்து போஸ்டிங் தான். ஸோ அடுத்தடுத்து ப்ராசஸ் வேகமா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது தேர்தல்னால வந்துட்டு தள்ளி போக வாய்ப்பு இல்லை, உடனே நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விடயம், ரைட்டுங்களா? ஸோ அப்ப இந்த 2 தேர்வு, ஒன்று டெட் எக்ஸாம் ரிசல்ட் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்க்கப்படுது. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு ரிசல்ட் ஜனவரி இறுதிக்குள்ள எதிர்பார்க்கப்படும். அதற்கான நேர்காணல் வந்துட்டு பிப்ரவரி 15 தேதிக்குள்ள, பிப்ரவரி 2ல இருந்து 15 தேதிக்குள்ள நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இது மாறுதலுக்கு உட்பட்டது. வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நமக்குள் நாம வந்துட்டு அந்த சேனலை வேற ஒரு கண்டென்ட்டுக்கு அந்த சேனலை கொண்டு போறதுனால ஸோ இனி எஜுகேஷன் சார்ந்த தகவல் அனைத்துமே வந்துட்டு விழுத்துளிங்கிற இந்த சேனல்ல தான் வரும். ஸோ எப்போதும் போல உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுங்க உறவுகளே. ஸோ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், மெட்டீரியல் தயார் நிலையில இருக்குது. அது விழித்துளிங்கிற அந்த பேர்ல தான் அந்த மெட்டீரியலும் இருக்கிறதுனால இந்த சேனல்லையே வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலும் கொடுப்பதுதான் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதுல தான் இனிமே வந்துட்டு நீங்க டிஆர்பி, டிஎன்பிசி, அரசு வேலை சார்ந்த, அடுத்து சமூகம் சார்ந்த தகவலை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட்டை எப்போதும் போல உங்க சப்போர்ட்டை கொடுங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.